மல்லி. இங்கே விஜய், மல்லி 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போதைக்கு மல்லி சொல்கிறாங்க, சரி விஜய், நீங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டிலே இருங்க, நான் போய் வெண்பாவை ஸ்கூலில் விட்டு வந்துடுறேன். சரி மல்லி, எப்படி போகிற? ஆட்டோ பிடிச்சி போறியா? இல்லைங்க, ஆட்டோலாம் வேணாங்க, நான் அப்படியே பொடியடியாக நடந்து போயிட்டு வந்துடுறேனே. ஏன்னா எனக்கும் மனசு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நான் அப்படி நடந்து போயிட்டு வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்ல. வெண்பா குட்டி, இன்றைக்கி நீ நானும் நடந்தே ஸ்கூலுக்கு போகலாமா? சரி மல்லிம்மா, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கிளம்புறாங்க. அன்னப்பண்ணி வந்து, ஏன் புள்ள நடந்து போகிற? நீ ஆட்டோவில் போனால் என்ன? இல்லை பெரியம்மா, வேணாம், காசு இல்லை நேரத்தில் ஏன் கஷ்டப்பட்டுட்டு பாவம், நீங்களே பாவம் ஒரு ஆளாக இருந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு இப்போ என்ன விஜயெல்லாம் பார்த்துக்கிறீங்க. அதனால் மேலே மேலே உங்களுக்கு நான் கஷ்டத்தை கொடுக்க விரும்பல பெரியம்மா, நான் நடந்தே போகிறேன். புள்ள இங்கே பாரு, எனக்கு தெரியும் புள்ள, நீ ஆட்டோவில் போனால் காசு தரணும், காசு நேரத்தில் ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு தானே நடந்து போகிற. இங்கே பாரு புள்ள, பெரியம்மா சொல்கிறது கேளு புள்ள, என்கிட்ட காசு இருக்குது, நீ வெண்பா கூட்டி அழைச்சிட்டு ஆட்டோவில் போ, நான் சொல்கிறது கேளு. இல்லை பெரியம்மா, இன்றைக்கி காசு இருக்கும், நாளைக்கு இல்லைனா நாளைக்கு கஷ்டமாக இருக்கும், கொஞ்ச நாள் தானே பெரியம்மா, அதுக்குள்ளே எப்படியாவது நான் இளவ சொத்து எல்லாத்தையும் விஜய்க்கு மீட்டு கொடுத்துருவேன், அது வரைக்கும் நான் நடந்தே போகிறேன் பெரியம்மா, ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு மல்லி நம்ம வெண்பா அழைச்சிட்டு நடந்து போகிறாங்க. இதை நம்ம விஜய் பார்த்துட்டாரு. அப்படின்னா மல்லிகிட்ட காசு இல்லாதனால நம்ம பிள்ளைய நடத்தி அழைச்சிட்டு போகிறா. இருந்தாலும் பாவம் தானே மல்லியும். மல்லி மட்டும் என்ன பண்ணுவா? அவள் இத்தனை வருஷமாக வீட்டில் இருந்தா, ஆனால் அவளுக்கு நாம் என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு வேலைக்காரி வீட்டில் வேலை பார்த்துனா கூட மாதம் இருந்தாலும் சம்பளம் கொடுத்துருப்போம். ஆனால் மல்லிக்கு நாம் அப்படி எதுவுமே கொடுக்கவே இல்லையே. பாவம் மல்லி நல்லா இருக்கும்போது மல்லிக்கு நாம் எந்த ஒரு உதவியும் பண்ணவே இல்லை. ஆனால் இன்றைக்கி மல்லியே கஷ்டப்பட்டுருக்கா. இந்த நேரத்தில் அவளுக்கு பாரமாக வந்து நம்ம இங்கே உட்காந்துருக்கிறது மிகப்பெரிய தப்பு தான் அப்படின்னு விஜய்க்கு அப்போ தான் புரியுது. அப்போ நாம் ஒரு வேலைக்கு போகலாமே அப்படின்னு விஜய் முடிவு பண்ணுறாரு. ஆனால் வேலைக்கு போகிறதுக்கு நம்மள்கிட்ட சர்டிஃபிகேட் எதுவுமே இல்லையே. நம்ம சர்டிஃபிகேட் எல்லாமே அங்கே தானே இருக்குது. சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் தான் நம்ம வேலைக்கு போக முடியும். இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி, நாம் ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போகலாமா? வீட்டுக்கு போனால் மட்டும் அக்கா என்ன தரவா போகிறா? தரமாட்டா. கண்டிப்பாக நம்மள்கிட்ட பிரச்சனை பண்ணுவோம். அப்போது அவளுக்கு தெரியாமல் தான் நம்ம சர்டிஃபிகேட் எடுத்தாகணும். நம்ம அவளுக்கு தெரியாமல் சர்டிஃபிகேட் எப்படி எடுக்கிறது? எப்படியோ எடுத்து நம்ம ஒரு வேலைக்கு போய் தான் ஆகணும். வேலைக்கு போனால் மட்டும்தான் அடுத்த வேலை மல்லியை சந்தோஷமாக வச்சுக்க முடியும். வெண்பா ஸ்கூலுக்கு போகணும். அடுத்து வெண்பா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற நிலம வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? எத்தனை நாளைக்கு நம்ம சும்மா இருந்து வீட்டில் சாப்பிட முடியும்? இல்லை, அது ரொம்ப தப்பு. ஏன்னா நாம் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி தொடர்ந்து தப்பு பண்ணுறது நமக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு விஜய் முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணி டயத்தை பார்க்குறாரு. மணி வர 10 என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது விஜய்க்கு கையில் வச்சுருக்க வாட்ச் கோல்டு வாட்ச் தானே. இந்த கோல்டு வாட்ச் விற்றா ஓரளவுக்கு பணம் கிடைக்கும். அதை வச்சு இந்த ஒரு வாரத்தை சமாளிச்சிடலாம். அதுக்குள்ளே நாம் எப்படியாவது சர்டிஃபிகேட் எடுத்து வச்சு நம்ம எப்படியாவது வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு விஜய் முடிவு பண்ணுறாங்க. வாட்சை இப்போது எப்படி விற்கிறது அப்படின்னு விஜய் யோசிச்சுட்டு, சரி நாம் இப்படி நடந்து போகலாம், நடந்து போனால் கண்டிப்பாக ஏதாவது கடை இருக்கும், கடையை பார்த்து இந்த வாட்சை விற்றுடலாம் அப்படின்னு சொல்லி விஜய் நடந்து போகிறாரு. ஆனால் போகிற வழியில் கடை எதுவுமே இல்லை. கரெக்டாக கொஞ்சம் தூரத்தில் நம்ம அரவிந்த் வராரு. அரவிந்த் விஜயை பார்த்துட்டு, விஜய் சார் எங்கே சார் போகிறீங்க? அது நடந்து போய்ட்றீங்க, என்னாச்சு சார்? ஏதாவது வேணா எனக்கு கால் பண்ணிருக்கலாமே, நான் வாங்கி கொடுத்துருப்பல, என்னாச்சு சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்ல, இல்லை அரவிந்த், அது வந்து சார் என்ன சார் தயங்குறீங்க, சொல்லுங்கள் சார். இல்லை அரவிந்த், இந்த வாட்சை கொஞ்சம் விற்று தர முடியுமா? என்ன சார் சொல்கிறீங்க? இந்த வாட்சை விற்க போகிறீங்களா? எதுக்கு சார்? இது உங்கள் அப்பா வாட்ச் தானே, நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்களே ரொம்ப ராசியான வாட்ச் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது எதுக்கு சார் அந்த வாட்சை விற்க போகிறீங்க? இல்லை அரவிந்த், கொஞ்சம் எனக்கு இது விற்று மட்டும் கொடுத்தா போதும் அரவிந்த். சார் இங்கே பாருங்கள் சார், ஏன் சார் தயங்குறீங்க? எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்கள் சார், ப்ளீஸ் சார். என்னாச்சு சார்? இல்லை அரவிந்த், இன்றைக்கி காலையில் மல்லி கையில் காசு இல்லாமல் வெண்பா அழைச்சிக்கிட்டு ஸ்கூலுக்கு நடந்தே போனான். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதான் இந்த வாட்சை விற்று ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக வெண்பாவை ஆட்டோ அழைச்சிட்டு போகலாம். அது மட்டும் இல்லை, வீட்டு செலவுக்கு தேவைப்படும். அதுக்குள்ளே நான் எப்படியாவது வேலைக்கு பண்ண முடிவு பண்ணுறேன் அரவிந்த். என்ன சார் சொல்கிறீங்க? வேலைக்கு போக போகிறீங்களா? சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? சார் நீங்கள் திரும்ப பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் சார். அரவிந்த், என்ன விளையாடுறீங்களா? பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு என்கிட்ட என்ன அரவிந்த் இருக்குது பணம்? என்ன சார் இப்படி பேசுகிறீங்க? என்கிட்ட கார் இருக்குது, வீடு இருக்குது, எல்லாத்தையும் விற்று தரோம் சார். நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிங்க சார். கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்ச நாளில் பெரிய ஆளாக ஆகிடுவீங்க சார். அதுக்கப்புறம் எனக்கு காசு கொடுத்தா போதும் சார். நான் சொல்கிறத கேளுங்க சார். இல்லை அரவிந்த், நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அரவிந்த். எனக்கு இப்போ விற்று மட்டும் கொடுங்க அரவிந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? இப்போ என்ன சார் உங்களுக்கு வேணும்? எங்கே போகிறீங்க நீங்கள் விற்றுட்டு? இல்லை அரவிந்த், நான் வீடு வரைக்கும் போகணும். ஏன் சார் அங்கே போகிறீங்க? என் சர்டிஃபிகேட்லாம் அங்கே இருக்குது அரவிந்த், அதை எப்படியா எடுத்து வரணும். எடுத்து வந்தோன்னா நான் ஒரு நல்ல வேலைக்காச்சும் போவேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அரவிந்த் உடனே, சார் ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க? இல்லை அரவிந்த், இந்த வாட்சை விற்று கொடுங்க, என்னை அழைச்சிட்டு போய் கொஞ்சம் வீட்டை மட்டும் விடுங்கண்ணே. சார் வீட்டுக்கு போனால் உங்கள் அக்கா விடுவாங்களா? சும்மா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க அரவிந்த், நான் பார்த்துக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி இங்கே அரவிந்தை வலுக்கட்டாயமாக விஜய் காரில் அழைச்சிக்கிட்டு அந்த செயினை விற்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்றா வீட்டை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கும் போகிறாரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ராஜேஸ்வரி மல்லி சும்மா இருக்க மாட்டா, ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சு நேராக மல்லியை ஃபாலோ பண்ணி ஸ்கூல்கிட்ட வராங்க.
நம்ம வெண்பா அழைச்சிட்டு அப்போ தான் மல்லி ஸ்கூல் வாசல்கிட்ட போகும்போது காரை ஸ்பீடாக கொண்டு போகிறாங்க. அதை பார்த்து வெண்பா மல்லி 2 பேரும் பயந்துறாங்க. ஹலோ யாருங்க நீங்கள், ஸ்கூல் இருக்குது கண்ணு தெரியலையா, ஸ்கூல் வாசல் இவ்வளோ ஸ்பீடாக வரீங்க அப்படின்னு கேட்க அப்போ தான் நம்ம ராஜி கண்ணாடி இறக்குறாங்க. இறக்குறா நம்ம ராஜியாக இருக்குது. அதை பார்த்து மல்லி ஒன்று சி நீயா நினச்சேன், எப்படியும் அறிவில்லாதவங்க தான் அந்த அளவுக்கு ஸ்பீடாக வருவாங்க அப்படின்னு. ஆனால் நீயா இருப்ப நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்ல, ஏ மல்லி என்ன என்னமோ சவால்லாம் விட்டேன், கூடு சீக்கிரத்தில் அவனை என்ன பண்ணுறேன்னு பாரு, சொத்தை மீட்டு எடுக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சவாலாக விட்டுட்டு குழந்தைய ஆற்றல் அழைச்சது கூட காசு இல்லாமல் இப்படி நடத்தி அழைச்சியே, இதுதான் உன்னோட வீரமா, இதுக்கு தான் சவால் விட்டியா? ஏண்டி இதுக்கு சவால் விடுறதுக்கு பதில் என் காலில் இருந்து கெஞ்சினா கூட நான் எதனா பார்த்து பிச்சை போட்டிருப்பால அப்படின்னு ராஜி சொல்ல, மல்லி ஒன்று இங்கே பாரு, நான் ஒன்றும் உங்ககிட்ட பிச்சை கிட்ட வரல புரியுதா, நீ என்னை பார்த்து பயந்து போய் தானே இப்போ என்னை தேடி வந்திருக்க, இல்லைனா என்னை தேடி இதுக்கு வரணும் நீனு சொல்லு பார்க்கலாம். உனக்கு எங்கே திரும்ப மல்லி பழையபடி மாறிவிடலாம் அப்படின்னு பயம் வந்துருச்சு, அந்த பயத்தினால தான் எனக்கு தெரிஞ்சு ஓடி வந்திருக்க, நீ நினச்சது உண்மை தான், கண்டிப்பாக இந்த மல்லி சும்மா இருக்க மாட்டேன், நீ எதிர்பார்த்த மாதிரி உன்னை பயமுறுத்துற மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன் மட்டும் பாரு, கண்டிப்பாக சொத்தலத்தை மீட்டு விஜய்கிட்ட கொடுக்க தான் போகிறேன், அதை நீ பார்க்க தான் போகிற போடி அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து கிளம்பிடாங்க. ராஜு ஒன்று இந்த மல்லிக்கு திமிர் மட்டும் அடங்கவே இல்லையே, நடுத்தருக்கு வந்து இந்த நாதாரிக்கு திமிரை பாரு, போடி போ உனக்கு என்ன பண்ணுறன்னு மட்டும் பாரு அப்படின்னு ராஜு இருந்து கிளம்பி ஆஃபீஸ் போகிறாங்க. இங்கே விஜயை கொண்டு வந்து அரவிந்த் வாசல் இறக்கி விடாரு. வீட்டு வாசலில் அரவிந்த் இறக்கி விட்டதும் விஜய் இறங்கி உள்ளே போகலாம் எல்லாமே யோசிக்கிறாரு. அப்போது விஜயை பார்த்த நம்ம செக்யூரிட்டி ஓடி வந்து, சார் என்ன சார் நல்லா இருக்கீங்களா சார், நான் இப்போ சார் கேள்விப்பட்டேன், வீட்டுக்குள்ளே நடந்த விஷயம் எதுவும் எனக்கு தெரியாது சார், வீட்டுக்குள்ளே என்னமோ நடந்திருக்கேன் சார், எப்படி சார் நடந்துச்சு, நீ ஏன் சார் அமைதியாக போனீங்க, மேடத்தை சண்டை போட்டுக்கலாமே சார் அப்படின்னு கேட்க விஜய் ஒன்று, இல்லைண்ணா பரவாயில்லண்ணா, அவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அதை பற்றி கவலை இல்லைண்ணா, சார் இப்போ என்ன சார் விஷயம், எது சார் வந்திருக்கீங்க, இல்லைண்ணா என்னோடய சர்டிஃபிகேட்லாம் உள்ளே இருக்குது, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா, நீங்கள் உள்ளே போயிட்டு இது மாதிரி நான் வந்திருக்கேன், என் சர்டிஃபிகேட்லாம் உள்ளே இருக்குது, நான் வாங்கிட்டு வர சொன்னேன்னு சொல்லி கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்களா சார் அப்படின்னு கேட்கும். சார் என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்க, உங்களுக்கு என்ன இப்போது சர்டிஃபிகேட் தானே வேணும், ஒரு நிமிஷம் இருக்குது சார் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி உள்ளே போகிறாரு. பார்த்தா நம்ம ரஞ்சிதா ரூம் தூங்கிட்டு இருக்காங்க. ராஜு தான் வரலையே, செக்யூரிட்டி நல்லாவே தெரியும். நேராக ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு ராஜு ரூமில் சாரோட சர்டிஃபிகேட் தேடுறாங்க. அவள் தேடும்போது அங்கே ராஜு அந்த பத்திரத்தை வச்சுருக்காங்க. அந்த பத்திரத்தை அது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லை. அந்த பத்திரத்தை கிடைச்சதும் இங்கே நேராக நம்ம செக்யூரிட்டியான பத்திரத்தையும் அவரோட சர்டிஃபிகேட் எடுத்து வராரு, எடுத்து வந்து கொடுக்குறாரு. அதை விஜய் வாங்கி பார்க்குறாங்க. பார்க்கவும் லாஸ்ட் அந்த பத்திரம் இருக்கிறத பார்த்துட்டு, அண்ணா இந்த பத்திரத்தை எப்படி அவங்களுக்கு கிடச்சிது அப்படிங்கிறாங்க. சார் நான் உங்கள் வீட்டு ஒப்புதல் இருக்கேன் சார், அவங்க என்ன துரோகம் பண்ணலாம், நான் எப்படி சார் துரோகம் பண்ண முடியும், என்னால் துரோகம் பண்ண முடியாது சார், உங்கள் சர்டிஃபிகேட் இருக்கிறதுக்காக உள்ளே போனேன் சார். ராஜு மேடம் வெளியே போயிருக்காங்க, ரஞ்சிதா மேடம் தூங்கிட்டு இருக்காங்க, அதான் உங்களுக்காக உள்ளே போய் அந்த ரூமில் தேடினேன் சார். தேடும்போது பத்திரம் அங்கே இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு உங்கள் சர்டிஃபிகேட் எடுத்து வந்துட்டேன் சார். இப்போ இந்த பத்திரத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணுங்கள் சார், திரும்பவும் நீங்கள் இந்த வீட்டுக்கு பழைய விஜய் சாரா மாறி வரணும் சார், அதான் சார் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, விஜய் ஒன்று டக்குன்னு செக்யூரிட்டி என்னை கையை பிடிச்சி, அண்ணன் ரொம்ப நன்றிண்ணே, கண்டிப்பாக இந்த உதவி நான் மறக்கவே மாட்டேனே, என்ன சார் இப்படி பேசிட்டீங்க, இந்த உடம்புல ஒரு ரத்தம் எல்லாமே உங்கள் வீட்டில் சாப்பிட்ட உப்பு சார், அப்படி இருக்கும்போது நான் எப்படி சார் துரோகம் பண்ணுவேன் அப்படிங்கும்போது விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. சே என் வீட்டு செக்யூரிட்டி வேலை பார்த்த உங்களுக்கு கூட என் மேலே இவ்வளோ ஒரு மரியாதை அன்பு பாசம் இருக்குது, ஆனால் கூட பிறந்த ராஜுக்கு இல்லை பாருங்கண்ணே அப்படின்னு சொல்ல, ராஜி வராங்க. வரவும், ஏய் விஜய் எதுக்கு இப்போ நீங்கள் வந்த, செக்யூரிட்டி எதுக்கு இப்போ அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்க, அவனை அடிச்சு துரத்திட்டு உள்ளவா அப்படின்னு சொல்ல, உடனே விஜய் என்ன ரொம்ப திமிரா பேசிட்டு போகிறேன், யார் அடித்து யார் துரத்தணும் அப்படின்னு கேட்க, என்ன விஜய் திமிரா உனக்கு, இது ஏன் வீட்ரா, சொத்தை எப்படி எழுதி கொடுத்துட்டல, அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இங்கே வந்து நிற்கிற, என்ன வேணும், காசு வேணுமா, உன் பொண்டாட்டி வெண்பாவை அழைச்சி போகிறதுக்கு வக்கு இல்லாமல் நடந்து போகிறா, உனக்கு என்ன வேண்டா சொல்லிட்டா அப்படின்னு கேட்க, இங்கே பாரு நான் இது வரைக்கும் உன் அக்கா தான் பொறுமையாக போயிட்டுருக்கேன், ஆனால் நீ வரும் மாரி பேசிகிட்டு இருக்க, பார்த்துக்கோ, டேய் என்ன பண்ண முடியும்னால என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்க, உடனே விஜய் அரவிந்த் இதை கொஞ்சம் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் கொடுக்குறாரு. கொடுத்து முடிச்சதும் அதுக்கு அந்த பத்திரத்தை எடுக்கிறாரு. எடுத்து நார் கிழிக்கிறாரு. டேய் என்னடா அது பேசின நம்ம பேப்பர் கிழிச்சிட்டு இருக்க, இதுவா இதுதாண்டி நான் உனக்கு போட்டு சைன் போட்ட பத்திரம், இந்த பத்திரம் தான் ரொம்ப ஓவராக ஆடினேன், இந்த பத்திரத்தை கிழிச்சு போட்டேன், இப்போ சொத்து எல்லாமே என் பேர் தாண்டி இருக்குது, வீட்டில் வெளியே போய் அப்படின்னு சொல்ல, ஏய் விஜய் எப்படா உனக்கு கிடச்சிது, எப்படி கிடச்சிது, செக்யூரிட்டி என்ன பண்ண நீ தான் கொடுத்தியா அப்படின்னு செக்யூரிட்டி அடிக்க போகிறாங்க. ராஜி அடிக்க போகிற கையை பிடிச்சி திருப்பி ஒரு விஜய், என்ன நானும் பார்த்துட்டு ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கேன், இது வரைக்கும் அக்கா தான் கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு இருந்தேன், ஆனால் எப்போ நீ இந்தளவுக்கு கேவலமானதுட்டியோ இதுக்கு மேலே உனக்கு மரியாதை இல்லை, ஒழுங்கு மரியாதை சொல்கிறேன், இந்த வீட்டை விட்டு ஒழுங்கு மரியாதை ஓடி போயிடு, இதுக்கு மேலே இங்கே இருந்துட்டு அக்கா நொக்கான்னு என்கிட்ட தேவையில்ல பிரச்சனை பண்ண நடக்கதே வேறு அப்படின்னு ராஜை பிடிச்சி வெளியே தள்ளி விடுறாரு. ராஜு போய் ரோட்டில் விடுறாங்க. விஜய் நீ யார் தள்ளிவிட்டு தெரியுதா, இங்கே பாரு நீ ராஜேஸ்வரி தான் அண்ணா விஜய் புரியுதா, இன்னொரு வாட்டி இந்த வீட்டு வாசலில் கால் வச்ச செக்யூரிட்டி என்ன உள்ளே வந்தாங்கன்னா உடனே போலீஸுக்கு கால் பண்ணி தேவையில்லாமல் அத்துமாரி வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு போலீஸை சொல்லுங்கண்ணா, போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லவும் ராஜு ஷாக்காக நிற்கிறாங்க. விஜய் அப்போ நான் அக்காலியடா, நீ இனிமேல் யாருமே கிடையாது எனக்கு, நீ யாரும் எனக்கு தெரியாது, அண்ணா கேட் எடுத்து போட்டுக்கண்ணே,
நான் வீட்டை போயிட்டு மல்லி வச்சு வரேன், அது வரைக்கும் யார் வந்தாலும் சரி வீட்டில் விடாதீங்கண்ணே அப்படின்னு கேட் எழுத்து பூட்டிட்டு விஜய் கெத்தாக அங்கேருந்து நடந்து போகிறாரு. விஜய் பார்த்த ராஜுக்கு என்ன படம்னு தெரியல, வாயடிச்ச போய் அப்படியே நிற்கிறாங்க.